நீங்கள் நம்ம பசங்களே பிரிட்டனில் வீடெல்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நொந்துருவாங்க. ஏன்னா அது எதையும் மாற்றிடக்கூடாது. அந்த வீட்டில் எப்படி எது இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். பிகாஸ் தி பிலீவ் இந்த பாரம்பரியம், நாங்கள் பழமையானவங்கன்ற கல்ச்சரை காட்டுறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போன போது ஒரு ஹோட்டலில் ரூமெல்லாம் போடணும்ல, சிவகுமார் சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன்ட்டான். நாங்கள்லாம் காருங்களை போட்டுக்கிட்டு போகிறோம். அந்த இடம் வரவே இல்லை கட்சி வரைக்கும். ஃபோன் போட்டு கேட்குறோம், ப்ளீஸ் கைடஸ்ன்னு. அவர் சொல்கிறா, ஐ நோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட், சம் மேனேஜ் அண்ட் ஃபைண்ட் அவுட்னா. கஷ்டப்பட்டு போனால் அந்த வீடு 1100 வருஷம் பழமையான ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய வீடு. 5 ரூமும் மேலே இருக்கும். ஒவ்வொரு தடவை உனக்கு டாய்லெட் வந்தாலையும் 5 மாடி இறங்கி வரணும். அந்த படிக்கட்டு மேல கை வச்சுட்ட தப்பி தவறுனா உன் தொப்புளை சுத்தி 14 ஊசி போடணும். அப்படி துருப்பிடிச்சு போய் நான் பார்த்து பயந்துட்டு நான் ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன், அந்த வெள்ளக்கார கேள்வி கிட்ட சொல்லு, எங்களுக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த குட்டி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வர்றது போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா சொல்லுங்கள், நாங்கள் சிட்டிக்கு போயிடுறோம் அப்படின்னா. அவருக்கு கோவம் வந்துச்சு. யூ டோன்ட் லைக் மை ஹவுஸ், ஐ ஒன்ட் டேக் எ பென்னி ஃப்ரம் யூ அப்படின்ட்டு. ஸோ பிரிட்டிஷ்காரர்களுடைய பாரம்பரியத்துக்கு இது ஒரு உதாரணமாக நீ எடுத்துக்கணும். அவ்வளோ பழசு, ஆனால் எதையும் இடிக்க மாட்டான், எதையும் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. யாராவது எடுத்துட்டானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அந்த நாட்டில். They are proud to say, we have a big heritage.